ஹாய் ஃபியூச்சர் மில்லர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஸ் பண்றதுக்கு ராஜா ப்ரோ இருக்காரு. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. ஆஸ் யூஷுவல் எப்படி போச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு? ஓகே தான் ப்ரோ. நம்ம ஆக்சுவலாக அதான் ஃப்ரைடே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் ட்ராவல் ஆமாம். அந்த உட்கார முடியல. இப்போ அந்த ஃப்ரைடே வந்த ஃபால் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நெகோஷியேட் ஆயிடுச்சா? ஆமாம். அந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு. இன்னைக்கும் அது ஓப்பன் ஆகும்போது கீழே தான் ஓப்பன் ஆச்சுல்ல. ஆமாம், காலையில் ஓப்பன் ஆகும்போது கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆமாம். தான் ஓப்பன் ஆச்சு. இது இதாக பார்க்கணும், டெக்னிக்கலாக பார்த்தா இங்கே வந்து டைவர்ஜன்ஸ் இருந்தது. காலையில் தான் பில்ட் ஆச்சு இல்லை, 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன். காலையில் தான் பில்ட் ஆச்சு, டைவர்ஜன்ஸ் இருந்தது. சேம் டைம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கலாம். காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,500 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. ஸோ வரிசை இந்த 3 ஸ்ட்ரைக்கில் வந்து 500, 450, 400, 350 இந்த மூணுலேயும் வந்து நல்லா பில்ட் ஆகிடுச்சு. பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வந்து இங்கே காலில் வந்து பில்ட் ஆகலை. ஸோ டோட்டல் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே புட் அடிஷன் தான் இன்றைக்கி வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஃப்ரைடே வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது 0.5 சம்திங் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 0.8, அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங்கில் வந்து பார்க்கும்போது பிசிஆர் வந்து 1க்கு வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து புட்டும் காலும் ஆமாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம்லேயும் எடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அதான் மறுபடியும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து மெக்கி லெவல்ஸை வந்து எப்படி பிரேக் ஆகுதா இல்லை வந்து அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகுதாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா யூஸாக இருக்கும். ஸோ அது வந்து இன்றைக்கும் மறுபடியும் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் வந்து தெரியும். புட் அடிஷனில் வந்து நம்பர்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து 10:20க்கு வந்து எடுத்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு வந்து எடுத்தது பாருங்கள். அதுலேயும் வந்து ஸ்டில் வந்து சேம் சைடே வந்து ரைட்டிங் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஸ்விங்கும் வந்து அதுக்கப்புறம் காலையில் வந்த லோவை வந்து மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ண கூட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்விங்கில் வந்து இந்த ஹை வந்து மறுபடியும் செகண்ட் டைம் பிரேக் ஆச்சு. அப்புறம் ஃப்ரைடே வந்து மிடில் வந்த ஹையையும் வந்து க்ளீனாக க்ளோஸ் வச்சதுலேயே இங்கேயே க்ளீன் புல்லிஷாக மாறிடுச்சு. ஆமாம், இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஒரு கேப் ஒன்று இருக்குது, அதுதான் அது ஓவர்லாப்பிங் கேப்பாக இருக்குது. நாளைக்கு அதுதான் வந்து ஒன்றே பொன்ஸுக்கு ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்குது. மிச்சபடி இல்லைன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டேக்கு ஏதாவது ஜிக்ஸாக் இருக்குன்னு தோணுது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த லோ பாயிண்ட்டும் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த இடம். ஆக்சுவலாக இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் லீவுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஓவர் நைட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்தியன் மார்க்கெட் சைட்ல இருந்து நம்ம வருதுன்னா. அது இல்லாமல் இப்போ ஆர்பிஐ வேற இந்த வீக்கெண்ட் வந்து ஏதோ ஒரு நாம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ அந்த பேங்க் கேரண்டிஸ்க்கு அது என்ன நெகட்டிவா இல்லை அது மாதிரி எதுவும் இல்லைல்ல? அதுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்டாக் மட்டும் தான் டவுன் ஆச்சு, மற்றதெல்லாம் ஏறிச்சு. ஓவராலாக வந்து அந்த நியூஸுக்கு வந்துலாம் எதுவும் பெருசாக ரியாக்ஷன் இல்லை. ஓகே, புரோக்கர் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து ஃபால் ஆச்சு. திரும்பி ஃபால் வந்துச்சா? இந்த நியூஸ்னால ஃபால். ஓகே, மறுபடியும் அதே ஸ்டோரி தான். இது கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெவன்யூ லாஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக ஃபால் ஆகுது. நல்லா தான் ஏற போகுது. ஓகே. ஆனால் இப்போ இதனால வந்து ஒரு 10 to 20, 15% வரைக்கும் ரெவன்யூ ட்ராப் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் காலையில். ஆமாம், ரெவன்யூ கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இல்லை இது அப்புறம் ஏற்கனவே எஸ்டிடி இல்லை எஸ்டிடி ரைஸ்லேயும் கொஞ்சம் வால்யூம் ட்ராப் ஆகும்ல ஜென்ரலாகவே. இது ஒன்று ஒரு நாள் ஒன்றா ஆட் ஆகினே வருது கன்சர்ன்ஸு. இல்லை இதுலேயும் வந்து பெருசாக இருக்காது. பேங்க் சைட்லேருந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வந்து கொடுக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்கு. பேங்க் டெபாசிட் ரீட்டைலுக்கு தர மாட்டாங்க. கரெக்டாக ரீட்டைலுக்கு தர மாட்டாங்க. புரோக்கர்ஸ்க்கு தரணும்னா இன்னும் கொஞ்சம் டைட்டன் நாம்ஸ் வச்சு தரணுன்ற மாதிரி. அதுக்கு பதில் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்குல்ல, அதுக்கு மாறிடுவாங்கள்ல. லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் இருக்குது, நிறைய இருக்கு இல்லையா? இல்லை இது ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் இப்போ புரோக்கர் பொறுத்த வரைக்கும் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா எப்படி வச்சிருப்பாங்க அந்த ப்ராப் டிஸ்க்ன்றதுலாம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ ப்ராப்ல வர வால்யூம்லாம் மோஸ்ட்லி குறைஞ்சிரும்.
அந்த அந்த ஒரு சினாரியோ தான் மீட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஆனா பீப்புள் என்னன்னா இவங்க கேஷா எடுத்து யூஸ் பண்ண முடியாதுன்றது தான் பேங்க் கேரண்டியோட அட்வான்டேஜா இருக்கும். இல்ல அந்த ஆர்பிஐ பாலிசி நார்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு தான் இருக்கு. ரீட்டைல பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ரீட்டைல பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி எஃப்டி போட்டு பண்றதுக்கு ஃபிக்ஸட் இதுலயே போயிடலாம். ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயே போயிடலாம். லிக்விடு ஆமாம் அப்படி சொல்லி போயிடலாம். இப்ப இது வந்து என்னன்னா ஆக்சுவலா புரோக்கர் யூஸ் பண்ணது தான் அடி வாங்குன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த ஆர்டிகல்ல. என்ன புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சும்மா ஒரு 10 லேக்ஸ் இல்ல 20 லேக்ஸ் இருக்குதுன்னா அதை பேங்க் கேரண்டியா வாங்கி 2 டைம்ஸ் லிமிட் தருவாங்க போல. ஆனா என்னன்னா அவங்க அவங்க மட்டும் யூஸ் பண்றது அவசியம் இல்ல. இந்த ப்ராப் டெஸ்க்ல மற்ற கிளைண்ட்டுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா லிமிட்டா, ஆமாம் நம்மள நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, நிறைய பீப்புள் கேப்டர் ஆமாம் ஆமாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் தான். ஏன்னா இப்போ கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் அக்கௌண்ட்ல மட்டும் தான் இருக்கும். ஆனா புரோக்கர் தான் அதை மல்டிபிளா யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுதான் வந்து கர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அதான் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அது எஃப்டியில் போடுறதோட எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா பெஸ்ட். லாக்கினும் இருக்காது, நம்ம எப்போ வேணா எடுத்துக்கலாம். லிக்விடிட்டி இஷ்யூ எந்த கரெக்டு பிரச்சனையும் இருக்காது. ஆமாம் இது புரோக்கருக்கு தான் மேஜரா கான்சர்ன். ஏன்னா நடுவில் அந்த ப்ராப் டெஸ்க் ரிலேட்டடா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? கரெக்டு மணி கண்ட்ரோல்ல கூட நம்ம ஆர்டிகல் பார்த்துருந்தோம்ல. ஆமாம் ஆமாம் அது ரிலேட்டடா இதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அதான் என்ன இப்போ ப்ராப் பண்றதுனால நிறைய வால்யூம்ஸ் இருக்கு, அதெல்லாம் கம்மியாயிடும். அதான் டிஃபால்ட்டா இவங்க செவி என்ன டார்கெட் பண்றாங்களோ அது நடக்கும்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வால்யூம் வந்து கர்ப் ஆகும். எஃப்என்ஓட வால்யூம் வந்து ஆல்ரெடி ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் டெபாசிட் ஆனதுனால ப்ராப்புக்கு வந்து ப்ரோக்கரேஜ் போட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ காஸ்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்குது ஆமாம் ஆமாம் ஜென்ரலாவே. இப்போ ஆமா அதான் அது. ஆனா என்ன ஒன்னா இப்போ காஸ்டிங்கா தான் ஏறும்ல. இப்போ ப்ராப் பண்றவங்களோட காஸ்டிங் ஏறும். ஏறும் அதான் வால்யூம்ல கண்டிப்பா வந்து எஃபெக்ட் இருக்கும். எஃப்என்ஓ இல்ல அவங்க நினைச்ச மாதிரி ஏதோ எஃப்என்ஓ வந்து கர்டைல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆப்ஷன்ஸோட வால்யூம் அதெல்லாம் டர்ன் ஓவர் அதெல்லாம். இதே மாதிரி ட்ரம்ப் பேசாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ட்ரம்ப் பேசாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ட்விட்டரை தான் பிளாக் பண்ணேன். ஏன்னா ட்விட்டர்ல தான் அவர் போஸ்ட் பண்ணுவாரு. ட்ரம்ப் இருந்து தான் ரீட்டைலரை காப்பாற்றணும். ஆமா, அவர் வேற இந்த இன்னொரு 4-5 நாளா ஒன்றும் பண்ணாம இருக்கிறாரு. நடுவில் வேற அந்த ஈரான் இஷ்யூ ஏதோ கலப்புறாங்க அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அதான் யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு லீவு. நாளைக்கு மோஸ்ட்லி ஃபிளாட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட். எதுவும் பெருசா ஓவர் நைட் கியூஸ் எதுவும் இருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது நியூஸ் ஃப்ளோ லோக்கல் சொல்லவே முடியாது. போகிற போக்கில் அவர் ஏதாவது பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாரு. லீவு நாள் அதுக்கும் வந்து சொல்ற மாதிரி ஏதாவது அன்னைக்கு இந்த ட்ராப் பண்ணதுக்கு ரீசனே அதானே. ஈரான் வந்து அதான் ஈரான் ரிலேட்டடா ஏதோ வந்துச்சுன்னாங்களே. ஆனா அதான் விக்ஸ் பயங்கரமா ஏறிச்சு. ஷூட் அப் ஆச்சு அன்னைக்கு. அதான் அதுக்கப்புறம் நானும் வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தேன், லேட் நைட்டு பார்த்தேன். அதான் இந்த இது என்னது இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருந்தது. அது ஒன்றும் பெருசா இம்பாக்டா இல்லை, அவங்களுக்கு ஃபிளாட்டா முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. இப்போ இந்த ஐடி ரிலேட்டட் இஷ்யூ ஷார்ட் அவுட் ஆயிடுச்சா ப்ரோ? அந்த ரெகுலரா ஃபால் வந்து இருந்ததுல அந்த ஏஐ ஆந்த்ரோட்ரோபிக். இல்லை அது எப்படி ஷார்ட் அவுட் ஆகும்? அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆகாதில்ல. இல்லை ஏற்கனவே லாஸ்ட் 10 டேஸா வந்து நிறைய இந்த இதுதான் வந்து லே ஆஃப்லாம் வருது, அமேசான் அது இதுன்னு. இதுல லோக்கல் நியூஸ் வந்து நமக்கு அதுல அடிபடுது. ஏஐ வந்து எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டா, ஏஐ வந்து இன்னும் மேபி ஜாப்ஸ் கட் பண்ணாது, அது எயிட் பண்ணுன்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்ற மாதிரி. கரெக்டா. ஆனா ஐடி கம்பெனிஸோட ரெவென்யூ டிராப்புக்கு பதில் அதுல இருந்து வராது. இல்லை எல்லாத்துக்கும் ஐடி கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ் க்ரோத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து க்ரோத் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது 2-3 குவார்டராகவே அது அப்படிதான் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இப்போ என்னன்னா நான் இன்ஃபி கைடன்ஸ்ல பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. ரிசல்ட் நல்லா இருந்தா கூட கைடன்ஸா வந்து அவங்க கொஞ்சம் இதுவாக தான் அண்டர் பிளே தான் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் 2 குவார்டர்ல. நானும் பார்க்குறேன். ஆமாம் ஓகே ஓகே. ஆனால் மார்க்கெட்டு பார்த்தா ஃபுல்லாக கேப்ஸாக இருக்கு ப்ரோ. ஏன்னா லோ உடையிற மாதிரி உடையுது, அப்புறம் பார்த்தா ஐ உடையுது, திரும்பி இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் அது ஒரு பெரிய ரேஞ்சில் ஃபாலோ ஆகுது. ஆனால் அந்த பெரிய ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டம் கட்டியிருக்கீங்களா, அந்த கட்டமே 250 பாயிண்ட். ஏன்னா சேஃபாக வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுற மாதிரி இதில் போட்டுற வேண்டியதான், லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டுற வேண்டியதான். 5% வருஷத்துக்காச்சும் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி எப்பப்பெல்லாம் பேனிக் கிடைக்குதோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10% நோத்திக்க வேண்டியதான். கரெக்டு. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 2 மாசமா நானும் பாக்குறேன். நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரே நியூஸ் ஸ்லோவா இருக்குது. ஆமா. ஏன்னா ஏதோ ஒரு பக்கமா இருந்தா அதான் கேப்ஸ் 200-300 பாயிண்ட் இருக்கும்போது அப்புறம் எங்க ஸ்விங்க பிடிக்கிறது? ஸ்விங் 500 பாயிண்ட்னா கேப் 300 பாயிண்ட் அடிக்குது. அதுவும் வந்து ட்ரெண்டு அப்ல இருக்கும்போது தான் கேப் டவுன் ஆகும்.
பேங்க் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. அன்னைக்கே நம்ம பார்த்தோம்ல ம். ஸ்ட்ரக்சராகவே பார்த்தீங்கன்னாலும். அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பர்ஃபார்மன்ஸே ஆகுது. ஏன்னா இப்போ அது இப்போ லோவர் லெவல் இண்டிசிஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் கிட்ட தான் இருக்குல்ல. ம் பேங்க்ஸுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் ப்ராபபிலிட்டியா நல்ல மேக்ரோ ரிலேட்டடா கொஞ்சம் ஏதாவது நல்ல நியூஸ் வந்ததுன்னா கூட போதும், அது ஓடிடும். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இது வந்து 5 இயர்ஸ் ரிட்டர்னு. ம் 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 அது இப்போ தான் மேலேயே வருது. ஓகே, கன்சல்டேஷன் வந்து இப்போதான் வெளியே வருதுன்னு சொல்லலாம். ம் ஆனால் லாஸ்ட்டு 1 இயர் வந்து பாருங்கள், இதுதான் பூஸ்ட் பண்ணியிருக்கு ஓவராலாக. ஓகே ஓகே. ஸோ அண்டர் பெர்ஃபார்மன்ஸாக இல்லாமல் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கும்போது பேங்க் தான் இது வருதுல்ல. ம் ம் அப்புறம் ப்ரோ என்ன இன்னைக்கு என்ன வாட்டு பார்க்க போகிறோம்? அதான் வந்து டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அப்புறம் கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ம் ம் ஸோ டிஃபால்ட் ரிஸ்க்னா என்னென்னா, கம்பெனி வந்து தன்னால் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல, அதே மாதிரி ஆன் டைம் வந்து பிரின்சிபல் வந்து ரீபே பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனிக்கு லோன் இல்லாமல் எந்த கம்பெனியும் இருக்காது. ஸோ அந்த லோனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்க லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஜென்சிகிட்ட இருந்து தான் அவங்க கிரெடிட் ரேட்டிங் வந்து வாங்குறாங்க. ஸோ கிறிசில், ஐசிஆர், கேர் இண்டியா அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AAA தான் எப்போவுமே வந்து ஹையஸ்ட் ரேட்டிங். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே AAA இருக்கும். ஸோ அடுத்து வந்து AA, ஏ வரைக்கும் நம்ம வந்து நமக்கு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எப்போ பி கேட்டகரிக்கு வருதோ அப்போயே வந்து கிரெடிட் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, ஏ இருக்க வரைக்கும் ஓகே தான். அது அப்படின்னா அவ்வளோதான் டிஃபால்ட்ன்றது அர்த்தம். இப்போ இது வந்து அந்த இதுக்கு தானே பாண்டு இஷ்யூ பண்ணுவாங்களே அதுக்கான ரேட்டிங். பாண்டு டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கும் சேர்த்து தான். ஓகே இதில் ஓகே. வந்து இப்போ இதில் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே வந்து ரேட்டிங் இருக்கும். ஸோ ஒரு கடைசியாக கம்பெனி. வந்து பார்த்தீங்கன்னா 27th மார்ச் வந்து கிறிசலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஓகே. கிளிக் பண்ணால் நமக்கு தெரியும் அது வந்து என்ன கேட்டகரி. ஓ நெக்ஸ்ட்ல வந்து என்ன AAA வந்து கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே. ஸோ இதே ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாமா? லோனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது, பாரோயிங்ஸ் வந்து கரெக்டாக பே பண்ணுறாங்களா. ஸோ இது ஓ வந்து ஓகே ஆர்காம் ஓகே. வருது. அது பேட் டெப்டா குட் டெப்டான்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஆமாம். இப்போ வந்து இது வந்து ஆர்காம் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருக்காங்க. ஓ ஓ ஓ ஓகே. டினா டிஃபால்ட்டு. ஆமாம். ஸோ அது வந்து கிறிசில் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு டைப் பண்ணாவே நமக்கு வந்து வரும். ஸோ அதிலே வந்து அவங்க க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்குலாம் எப்படி சிபில் ஸ்கோரா அந்த மாதிரி இது வந்து கம்பெனிக்கான இந்த ஸ்கோர் கம்பெனிஸுக்கு வந்து இது இப்போ இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பி கேட்டகிரி வந்துச்சுனாவே எங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மாட்ரேட் கிரெடிட் ரிஸ்க்கு. ஸோ டபுள் பி வந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி, பி வந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி. ஓகே ஓகே. ஸோ சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்றது தான் இங்கே வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் இருந்தால் நம்ம உசாராக பார்த்து நம்ம அது கடன்லேயே மூழ்கிறோம், கூட சேர்ந்து நம்மளே வலிச்சுன்னு போயிடும். ஓகே. ஓகே ஓகே. ஸோ இதே கவர்மெண்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே AAA தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேக் டு பை கவர்மெண்ட் இல்லை, அது அதனால தான்ல. ஆமாம். ஸோ இது வந்து கோல் இண்டியா வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா AAA இருக்குது. அதான் இது கவர்மெண்ட் பேக்கிங்ல அந்த சோவர்னு சொல்லுவாங்களா, அது அதானே? ஆமாம், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஓகே கைஸ். ஸோ நீங்களும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த அரிசி 4 நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் கேப்ஸ்லேயே இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களால் வந்து இந்த ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் வந்து உங்களிடம் விடைபெறுவது தாமோன் ராஜா.